இவன் பேர் சடங்க. படிப்பு 3ஆம் கிளாஸ் ஃபெயில். எங்க நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிடுவான்னு பொறாமையில 3ஆம் வகுப்பு வாத்தியாரு இவனை வேணும்னே ஃபெயில் ஆகிட்டாருன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரியறான். ஆனா இவன் கேரக்டர் எப்படின்னா, சின்ன பையன்கிட்ட வீடியோ வாங்கிட்டு வெக்கமா இல்ல? அவங்க அப்பா என்னையும் அடிக்கிறான், அவனையும் அடிக்கிறான். இதெல்லாம் அறிவே இல்லையா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கல. சின்ன பையன் வீடியோ குடிக்கிறான், அவனை கேட்க வக்கு இல்ல. என்கிட்ட வாயை பழந்துட்டாங்க. வீட்டுக்காரனை கூட்டி வச்சுக்கிறான். போய் கூட்டணும். அப்போ இதாங்க இவன் கேரக்டர். ஆம்பளை பொம்பளை சின்னவங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் அடிப்பாங்க. மச்சான் மீன்றா. இவன் பேரு முனிங்க. இவனும் 3ஆவது ஃபெயில் தாங்க. அதுக்கு ஊருக்குள்ள ஒரு காரணம் சொல்லிட்டு திரியறாங்க. ஏப்பா முனி, அப்பனுக்கு உடம்பு சரியில்லையா? போய் பார்க்கலாம்ல. அந்த கோலக்கம் சார் எதுக்குப்பா? இல்ல எடுன்னு சொல்றேன். என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுது. இல்லப்பா. வெள்ளை கவுன் போட்டிருக்கனா? இல்ல. இல்ல காதுல பைப் மாட்டிருக்கேன். இல்லப்பா. ஆள் பார்க்க செக்கச்சவேன்னு இருக்கனா? எப்படி நீ என்ன பார்த்து இந்த கேள்வியே கேட்கலாம்? அப்படிலாம் எதுவும் சொல்லப்பா. கேப்பியா? அடிக்காதப்பா. கேப்பியா? விட்டுருப்பா. சாமி ஊருக்குள்ளே உன்னை பார்க்க கூடாது. இப்படிதாங்க யாராவது வந்து இவன்கிட்ட கேட்டா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் படிக்கணும்னு கனவுங்க. அந்த கனவை அவங்க அப்பா தான் கலைச்சாருன்ட்டு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவன் பேரு கருப்புங்க. இவங்க அப்பா ஒரு பெரிய பால்காரருங்க. ஊருக்கெல்லாம் பால் ஊத்துற இவருக்கு இவருடைய பையனை பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைங்க. ஆனா இவன் என்ன பண்றான்னு பாருங்க. தம்பி பால் ஊற்றுவா. உயிரோடு இருக்கும்போது பால் ஊற்றக்கூடாதுப்பா. செத்ததுக்கு அப்புறமா தான் பால் ஊற்றணும். செத்ததுக்கு அப்புறமா சொல்லி அனுப்பு. வந்துட்டான் பாலுக்கு ரொம்ப தூக்கி. இப்படிதாங்க அவன் அப்பா கனவுல அவன் பால் ஊத்தினான். இவன் பேரு காளிங்க. பாருங்க பிடிச்சது ஒரு மீன் தான். ஆனா விஜய் படத்துல வில்லன் கத்துற மாதிரியே கத்துறான் பாருங்க. மாப்பிள்ள ஒரு டீ சொல்ல. 12 மணிக்கு வர சொன்னேன். 3 மணிக்கு போகிறான் மச்சான். டேய் ஏரோப்ளைன் ஓட்டுறோம், நானும் ஃப்ரெண்டுடா. ஃபாரின் சரக்குலாம் வந்தால் எனக்கு வாங்கி தருவான். ஏதோ அவசரமாக போகிறான் போல. சரக்கு போச்சா? இன்னைக்கு அவன் கடை டீ தானே? யோ டீயே போடியா. நம்பி அந்த வாய் தாங்க அவனுக்கு பிளஸ் பாயிண்ட். அந்த வாயை வச்சு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டானா பார்த்துக்குங்களேன். தப்பா நினைச்சுக்காதுங்க. வாயால பேசி கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல வந்தேன். மச்சி என்ன மச்சி சொல்லிடுறா. டேய் போய் சரக்கு வாங்கிட்டு. சரிடா. டேய் கருப்பு வாடா. போலாம் மச்சி. போய் ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்து அப்படியே ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. பார்த்துக்கலாம். முருகா, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வந்து முழிப்பிதுங்காம என்ன காப்பாத்து முருகா, காப்பாத்து. முடிச்சிட்டியே முருகா, பிரச்சனைய ஒட்டு மொத்தமா கொண்டு வந்துட்டியே. இதுக்கா இவ்வளவு பில்டப்பு? பிரச்சனை ஒட்டு மொத்தமா ஓடி வருது. இரு 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 இரு, பதட்டப்படாத பாப்பு. எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன் பாப்பு.
உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தாங்குவேனா? நீ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது பாப்பு. இந்த பசங்க தொல்லை தாங்க முடியல தலைவரே. ஆத்துல வெடி போட்டு அந்த பக்கம் போகவே முடியல தலைவரே. அப்படியா? நான் கூட பார்த்தேன் தலைவரே. நானே பார்க்கல, இவன் இப்ப பார்த்தான். ஆமா தலைவரே. என்ன பார்த்த? அங்க போய் பாத்தியா? அவனு ஊருக்குள்ள ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க தொல்லை தாங்க முடியல தலைவரே. அப்படி தெளிவா சொல்லு. நானும் என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டேன்ல. அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆமாங்கய்யா. அவனுங்களை விடக்கூடாதுடா. சரிங்கய்யா. விட்றா பஞ்சாயத்தை. கூட்டிடுவோம். விட்றா வண்டியை. ஐயா வண்டியை பஞ்சர் கூட்டுருக்கீங்க. கவுத்துட்டானுங்களே. சரி வா, நடந்தே போவோம். சரி வாங்க போலாம். அப்புறம் பாப்பு, சொல்லுங்க தலைவரே. வீட்டுக்காரங்க ஊர்ல இருக்கானா இல்ல வெளியூர் போயிருக்கானா? ஆசையை பார் தலைவருக்கு. தலைவர் பஞ்சாயத்து வச்சிருக்காரு. ஐயா நீங்களும் வந்துருங்க. இன்னைக்கு இந்த 4 பேர்த்தையும் ஒரு வழி பண்ணிடலாம். படுவாய் பயிலுக. இந்த ஊரை என்ன பாடுபடுத்துறாங்க. ஒருத்தம் கூட நிம்மதியா இருக்கும்ல. பஞ்சாயத்தை கூட்டி வாங்கல ஒருத்தம் கூட ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு அவங்களா நானான்னு ஒரு முடிவு கட்டிடுவோம். ராமசாமண்ண தலைவர் பஞ்சாயத்து கூட்டியிருக்காரு, வந்து சேரு. மச்சான் ஊருக்குள்ள ஒரே பிரச்சனை போல இருக்கு. அதான் நாம இங்க இருக்கு மேடம். பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்தை கூட்டி வச்சிருக்கான் மச்சான். எதுவா இருந்தா என்னடா, சரக்கு எடுத்து வைடா ஃபர்ஸ்ட். எடுக்கிறோம். கம்மியாக டேய் இந்தா. இந்த மச்சான் என்ன? இந்த சிகரெட்டு இந்தடா. தீர்ப்பே சொல்ல போறதில்ல. அதுக்கு எதுக்கு பஞ்சாயத்து? வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நானே வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏய் எந்திரி. எந்திரிங்கறல்ல. இது எங்க ஊட்டிச்சாரா? சரி எடுத்துட்டு போ. ஆண்டுங்க கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. தலையா எதுக்குங்க வரேன்? ஏன்னா சோறு ஆகின்னு பிள்ளைங்களை படிக்க வச்சுங்கன்னா கழுக வேண்டியதானே. இடம் வேணும். சைலண்டா இருக்கும். நான் வந்து யாரும் கலந்து போயிடாதீங்க. இன்னைக்கு அவனுங்களா நானானு பார்த்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம். தம்பிங்களா, தம்பிங்களா, தம்பி பாத்தீங்களா தலைவர, நம்ம கூப்பிடுறோம் மதிக்காம போறானுங்க பாத்தீங்களா? நாம கூப்பிட்டு மதிக்காம போறாங்கன்னு சொல்லாத, நீ கூப்பிட்டு மதிக்காம போறாங்கன்னு சொல்லு. என் மேல ஒரு தனி மரியாதை வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, நான் கூப்பிட்டா வருவானு பாருங்க. டே தம்பிங்களா, இங்க வாங்கப்பா. கூட்டத்துல என்ன அசிங்கப்படுத்த போறானுங்களோ பண்றானுங்க பாத்தீங்களா? எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்டேன். ஏன்பா ஆத்துல வெடி போட்டீங்களா இல்லையா? ஆமா போட்டோம். முடிஞ்சது, கிளம்பிடலாம். பாத்தீங்களா ஐயா, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. தம்பிங்களா, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க 3 நாள் ஊரை விட்டு போக வேண்டியிருக்கும். யாரு? இரு இரு இரு, ஏன் இப்ப கையெல்லாம் மடிக்கிற? நான் என்ன சொல்லிக்கிட்டேன்பா. வேலை தப்பிச்சோம். தலைவர் வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாண்டோய். போங்கடா, நான் கிளம்புறேன்டா. இனிமே இந்த பஞ்சாயத்துல நான் இருக்க மாட்டேன். இவனுங்க இருக்கிற ஊர்ல நான் இருக்கவே மாட்டேன். கிளம்புங்க, பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. மாப்பிள்ள நீ கரெக்டா சொன்ன. நீ சொன்ன மாதிரி நடந்துச்சு பேரு. வீடு வந்து சேர்றாயப்பா. மாப்பிள்ளைங்களா, சைடிஸ் வாங்குறதுக்குள்ள என்னடா உங்களுக்கு அவசரம்? சே, இதாண்டா அவங்க கிட்ட கெட்ட பழக்கம். பெரிய யூ மாதிரி பேசுறமா? ஏன்டா அவன் பேசுனேன்? சரக்கு வாங்கி கொடுக்குறதே வந்தானே, எதுக்கு பேசுனேன்? அங்க பாரியா. ஐயோ தெரியாதனமா பேசி விட்டேன்டா. டேய் என்ன விட்டுருங்கடா, என் பொண்டாட்டி என்ன தேடுவாடா. சங்கர்த்துற உன்னை பஞ்சாயத்து டேய் விட்டுருங்கடா, டேய் விட்டுருங்கடா. இனிமே உங்க பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டா. டேய் கரெக்ட் மாப்பிள்ள. மாமா அவன் போட்டியை போட்டு ஊறிட்டு சைடிஸ் சொல்றேன். டேய், ஏன் மாப்பிள்ளைங்களா பேசுனீங்க நீ? நான் எங்கயா பேசுறேன்? சிங்கர் தான் எல்லாம் பேசுறேன். என்னடா சுண்டக்கா சைஸ்ல இருந்து பூசணிக்காய் மாதிரி வச்சிருக்க? என்னடா அது கையில காப்பு, இடுப்புல என்னடா தாயத்து? பேய் பிசாசு பிடிக்காம இருக்கடா. ஆனா பிறந்து வீணா போன பேய் பிசாசு அண்ட சராசரங்கள் அவனுக்கு தான். தெரியாம போச்சு, அதனாலதான் ஏன் இவ்வளவு தூரம் ஆகி போச்சு. என் மாப்பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்கடா. விட்டு வலி தெரியாம அடிப்பாங்க. ஆல்ரெடி தான் அடிக்கிறாங்க. என்ன கேளுங்க, போதும் இவனை அடிச்சது 2 நாளைக்கு அப்படியே இவன் காயட்டு கருவாடும் மாதிரி. டேய் புடமலங்கா, நீ மட்டும் கை வைக்காத. இறக்கி விடுங்கண்ணா. என்ன இறக்கி விடுங்கண்ணா. நான் இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். பங்கஜம் எங்க இருக்கடி? என்ன காப்பாத்துடி.